ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். வீட்டிலே குழம்பு பொடி வறுத்தரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொடியை மீன் குழம்பு, கறி குழம்பு, புளிக்குழம்புன்னு எல்லா வகையான குழம்புக்கும் இந்த ஒரு பொடியே போதும். வாங்க என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாம். சிகப்பு மிளகாய் 1 கிலோ, காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 2 கைப்பிடி அளவு குறைச்சிக்கோங்க. மல்லி 1 கிலோ, சீரகம் 150 கிராம், சோம்பு 100 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கட்டி பெருங்காயம் 10 துண்டு எடுத்துக்கோங்க. கசகசா 100 கிராம், மிளகு 50 கிராம், குழம்பு கடலைப்பருப்பு 150 கிராம், துவரம்பருப்பு 150 கிராம், அரிசி 200 கிராம். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு போடுற அரிசி தான். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்லா குழம்பு வாசமாக வரும். நான் சொன்ன இந்த பொருள்லாம் சேர்த்து தான் நான் இந்த மாதிரி குழம்பு பொடியை அரைச்சி வச்சுக்கிருவேன். எனக்கு இது 6 மாதத்துக்கு வரும். குழம்புல சீக்கிரம் வண்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு முதல்ல மல்லி வத்தலையும் 1 நாள் முழுசும் வெயில்ல காய வச்சுக்கோங்க. நான் சொன்ன ஒவ்வொரு பொருளையும் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். மல்லியை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வத்தலை லேசாக ஹீட் பண்ணோன்னா எடுத்தா போதும். லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பொருளோட சூடு குறையவும் ஒரு கண்டெய்னரில் மாற்றி ரைஸ் மில்லில் போய் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பொடியை ரெகுலர் யூஸ்க்கு தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பொடி சீக்கிரம் வண்டு வைக்காமல் இருக்கும். இந்த குழம்பு பொடி ஒன்று போதும், நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். குழம்பு பொடிக்கு எப்படி ஒவ்வொரு பொருளும் வறுத்து அரைக்கணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. மில்லில் அரைச்சிட்டு வந்தோன்னா பொடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ கண்டெய்னரை மூடி வைக்காதீங்க. கொஞ்ச நேரம் அதை ஓப்பன்லேயே விட்டுருங்க. அது ஹீட்டு குறையவும் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. கெடவே கெடாது. 6 மாதத்துக்கு கெடவே கெடாது. குழம்பு பொடி நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே இதை ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். புரியாதவங்க கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.